இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தள்ளுமுள்ளுனால உயிர் சேதம் நடப்பதில்லை பொதுவாக. இதே நீங்கள் மற்ற விஷயங்கள் ஒரு பொருட்காட்சி இல்லை ஒரு சுற்றுலா தலம் ஒன்று இல்லை வந்து ஒரு கோயில் திருவிழா இல்லை ஒரு பூசாரி சாமியார் ஒருத்தர் அங்கே வராரு இல்லை ஒரு சினிமா ஸ்டார் ஷாருக் கானோ இல்லை தோனியோ போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து தள்ளுமுள்ளு நடக்க வாய்ப்பு இருக்குது. இதே அரசியல் கூட்டங்கள் ஆனாப்பட்ட ராகுல் காந்திக்கு வயநாடுல லட்சக்கணக்கான கூட்டம் கூடுச்சு. அவர் அந்த பேரணி போனப்போ பாரத் ஜோடோ யாத்திரை போனப்போ சரி அவரை காண்றதுக்கு லட்சக்கணக்கில் இருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே. ராகுல் காந்தி போன இடம்லாம் அமைதியாக தானே போச்சு. அப்போ அதுதான் அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தாந்தோணித்தனமாக நடப்பவர்களுக்கும் வித்தியாசம். அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஃபீல்லே இருக்கானுங்க இன்னும். அதே தான், அதை கரெக்டாக சொல்லணும்னா அந்த வார்த்தை தான். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்னா ஷாக் அடிக்கும்ன்றது சாதாரண புரிதல் இல்லை. எல்லாருக்கும் அந்த பஸ்ஸை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. கிட்ட போய் நிற்கணும், விஜய் கிட்ட கொடுத்து குழந்தைகிட்ட பேர் வாங்கணும், செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டேட்டஸ் போடணும், அப்போ ஸ்டேட்டஸ் போடணும்.